Hello friends, welcome to Madras Masala Cafe. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிரியாணி எப்படி ஈஸியா செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது நான் மொத்தமா 25 பேருக்கான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னா இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ நான் அளவுகளோட சொல்றேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அரிசி எதுமே உடையல, நல்லா நீளமா வந்துச்சு. இது அரிசி தனியாக வடிச்சிட்டோம், இதில் சேர்க்கல. எல்லாமே மொத்தமாக நம்ம குக்கரில் செய்கிற மாதிரி மெத்தடில் தான் செஞ்சுருந்தேன். ஸோ ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு 2.5 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஊற வைக்கணும். அதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் கறிக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் ஒரு முழு லெமனை புழிஞ்சு விட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கறியை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலா எல்லாமே கறியில் படுற அளவு மிக்ஸ் பண்ணி விடணும். கறி நல்லா ஊறி இருந்தால் தான் அந்த கறியில் டேஸ்ட் நல்லா இறங்கும் நமக்கு. இது மிக்ஸ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சா தான் நல்லாயிருக்கும். இதை 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பெரிய அகலமான பாத்திரம் எடுத்துட்டு அதில் 1 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்தது வந்து சன்ஃப்ளவர் எண்ணெய் தான். இதில் கடலை எண்ணெய் சேர்த்தாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட பட்டை, இலை, கிராம்பு, லவங்கம், அந்த வாசனை பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இது கூட நான் 2 கிலோ அளவுக்கு வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஸோ வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் பிரியாணியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பச்சை மிளகாய் 15 சேர்த்துருக்கேன். இந்த மிளகாயில் காரம் கொஞ்சம் கம்மி. ஸோ கொஞ்சம் நல்லா காரமான பச்சை மிளகாய் வந்தால் 10லேருந்து 12 போதும். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவு வதக்கணும். வெங்காயம் எப்படி வதங்குதோ அதுதான் நம்ம பிரியாணியோட டேஸ்ட் கொடுக்கக்கூடியதே. ஸோ நல்லா வதக்கிப்போம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் 250 கிராம் இஞ்சி, 250 கிராம் பூண்டு சேர்த்து அரைச்சிருக்கேன். ஸோ அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நம்ம கறி ஊற வைக்க எடுத்தது, மிச்சம் எல்லாமே இதில் சேர்த்துட்டேன். அப்புறம் தக்காளி வந்து 1 கிலோ அளவுக்கு சேர்த்துருக்கேன். 2 கிலோ வெங்காயம்னா அதில் 1 கிலோ அளவுக்கு தக்காளி சேர்த்துருக்கேன். ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் சும்மா ஒரு சிட்டிகை அளவுக்கு, தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் மிளகாய்த்தூள் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடி பிடிக்காமல் இருக்கணும். தீயை கொஞ்சம் குறைவிலே வச்சுக்கலாம். அப்புறம் பிரியாணி மசாலா ஆப்ஷனல் தான், வேணான்னா கூட ஸ்கிப் பண்ணலாம். நான் சும்மா ஒரு 30 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தயிர் 1/2 லிட்டர் எடுத்திருந்தேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறியில் ஊற வைக்க யூஸ் பண்ண, மிச்சம் இருக்க தயிரை இதில் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் நம்ம ஊற வச்ச கறியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மசாலா நல்லா இதுவானதுக்கப்புறம் தான் ரெடியானதும் தான் நம்ம கறி இதில் சேர்க்கணும். கறி சேர்த்ததுக்கப்புறம்
ஒரு கட்டு அளவுக்கு புதினா இலையை இதுக்கு மேலே சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடி பிடிக்காமல் இருக்கணும். ஸோ இது கூட இப்போ நான் ஒரு பவுடர் ஆட் பண்ண போகிறேன். அது வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்தது. பட்டை 3 பங்குனா கிராம்பு 2 பங்கு, ஏலக்காய் அதில் 1 பங்கு, அந்த மாதிரி பவுடர் அரைச்சி வச்சது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துட்டேன். அப்புறம் சின்ன வெங்காயமும் சோம்பும் அரைச்சது. சின்ன வெங்காயம் 200 கிராம், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இதை அரைச்ச பேஸ்ட்டை அதுக்கு மேலே நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இது ரெண்டும் ஒரு நல்ல ஃப்ளேவரும் அந்த வாசனையும் கொடுத்தது கறிக்கு. இப்போ இதை மூடி போட்டு கறியை வேக வைக்கலாம். ஸோ கறி வெந்ததுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்துப்போம். நான் 2 பெரிய கப் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன். 2 கப் அரிசிக்குனா 3 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். நான் அதுதான் 3 பெரிய கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடி பிடிக்காமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க முன்னாடியே. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். அது கூட இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு நீங்கள் டேஸ்ட் பண்ண சொல்ல கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் சாதத்துக்கு கூட வெந்துச்சுன்னா. அப்புறம் கரம் மசாலா ஆப்ஷனல் தான், நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறம் 2 எலுமிச்சம்பழத்தை இதில் பிழிஞ்சு விட்டுருக்கேன். அவ்வளோதான். இதை க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி சேர்க்க போகிறோம். இதில் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதில் அரிசி சேர்த்துருக்கலாம். நான் இதுக்கு மொத்தமாக 3 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் இதில் அரிசி வந்து நம்ம 20 நிமிஷத்துலேருந்து ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் முன்னாடியே ஊற வச்சுருக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அரிசி சேர்த்ததும் ஒரே ஒரு கிளறு மட்டும் கிளறி விடுங்க. ஏன்னா இது பாஸ்மதி அரிசியாக இருக்கவே சீக்கிரம் வெந்துடும். இதுக்கு மேலே கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இந்த அரிசி போட்டதும் வெந்தா போதும். அதுக்கப்புறம் இது ஒரு 5-10 நிமிஷத்துலேயே ஒரு ஹெவியான கல்லை வச்சுக்கலாம். நான் தோசைக்கல் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே இந்த டபரா எடுத்து வைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். பாஸ்மதி அரிசி சீக்கிரம் வெந்துடும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே சுடு தண்ணி ஹாட் வாட்டர் வச்சிடணும். ஸோ அதை வச்சுட்டு ரொம்ப குறைவான இதில் வெந்தால் போதும். இது ஒரு 15 நிமிஷம் விடுங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப டேஸ்டான பிரியாணி ரெடியாக இருக்கும். அதுக்கு மேலே கொத்தமல்லி இலையை, அதுக்கப்புறம் புதினா, அது எது இருந்தாலும் அதை தூவி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அது அந்த சூடோட பிரியாணியோடு சேர்ந்து ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம ரொம்ப டேஸ்டான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது 25 பேர்லேருந்து 30 பேருக்கு அளவுக்கே தாராளமாக பற்றும். அவ்வளோ ஈஸியாக செஞ்சிட்டோம் நம்ம. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.